மக்களே, இது நேத்தியோட மினி விளாக் தாங்க. நேத்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தனால என்னால போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு நான் போஸ்ட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு கெஸ்ட் லஞ்ச் தான் ரெடி பண்ணலான்னுட்டு, அதுக்கான காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி மார்னிங் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா, பாப்பாங்க ஆப்பம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆப்பமும் தேங்காய் பாலுக்கு பதிலா பால் ஊற்றி, அது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சு காலையில் டிஃபன் நாங்கள் 4 பேரும் சாப்பிட்டுட்டோம். லஞ்சுக்கு ஃபஸ்ட்டு ரசம் வச்சிடலான்ட்டு ரசம் தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரசம் நான் எப்படி வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஜாரில் மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு, தாளிப்புக்கு எப்பவும் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட்டையும் போட்டு நல்லா 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் புளி கரைசல் தண்ணியை ஊற்றுவேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் லைட்டாக கொதிச்சதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரசம் வச்சு முடிச்சதும் தந்தூரி செய்யலான்ட்டு லெக் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதுக்கு மசாலா தடவி வச்சுடுவோன்னுட்டு நான் அதுக்கான மசாலா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற இந்த தந்தூரி மசாலா பார்த்தீங்கன்னா டேசி பிராண்டுது. நாங்கள் ரீசெண்டாக தான் புதுசாக தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் சனி சூப்பர் மார்க்கெட் இருந்தால் இந்த பிராண்டு கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு. அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போன்லெஸ் சிக்கனும் வாங்கிட்டு வந்தோம் சிக்கன் 65க்காக. அதுவும் மசாலா தடவை ஒரு சைடு வச்சுட்டு இன்றைக்கி ஸ்டார் ஆஃப் த டேவே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த வெங்காயம் வதங்கினாலே முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரிங்க. அதுக்கு தான் டைம் ரொம்ப நேரம் எடுக்குது. மற்றதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரிசிலாம் உடையாமல் நீட்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்மளோட சென்னை ஸ்டைல் பிரியாணி. இந்த பிரியாணியில் நான் எந்த ஒரு ஃபுட் கலரும் இல்லைங்க, வெறும் சில்லி பவுடர் தான். வாங்க இன்றைக்கி கெஸ்ட் ஸ்பெஷல் லஞ்சுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். சூப்பரான சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணியும் அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ்க்கு நான் இன்றைக்கி ரசம் வச்சுருக்கேன். சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா நான் தந்தூரி சிக்கனும் அது கூடவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன்லெஸ் சிக்கன் 65 செஞ்சுருந்தால அதுவுமே ரெடி பண்ணிவிட்டேன். ஸ்வீட்டுக்கு நான் வீட்டிலே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி செஞ்சுருந்தேன். ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கெஸ்ட்டுக்கான லஞ்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. ஸோ இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்ப்போம். பாய்.